தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வுகள் தொடங்கியுள்ளன. 3013 தேர்வு மையங்களில் மொத்தம் 10,69,501 மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் கலந்துள்ளனர். இவர்களில் 7,70,158 பேர் தமிழ் வழியில் பயிலும் மாணவ மாணவியர் ஆவர். 70,233 மாணவ மாணவியர் தனித் தேர்வர்களாக இதில் பங்கேற்கின்றனர். சென்னையில் மொத்தம் 223 தேர்வு மையங்களில் 59,110 மாணவ மாணவியர் இந்த தேர்வை எழுத உள்ளனர். ஏப்ரல் 12ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நிறைவடைகிறது. இன்றைய தொடங்கியுள்ள பொதுத் தேர்வுகளை பற்றி கேட்ப மேலும் பல தகவல்களை பெறுவதற்காக நமது செய்தியாளர்கள் பல இடங்களில் காத்திருக்கின்றனர். அந்த வகையில் நமது செய்தியாளர் அபிநயா சென்னையில் காத்திருக்கிறார். அவருடன் பேசலாம். அபிநயா, இன்னைக்கு தொடங்கி இருக்கிற தேர்வுக்கான அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருந்தது? மாணவர்கள் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருக்கிறாங்க? அதாவது மாணவர்களோட எதிர்பார்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கண்டிப்பாக வழக்கம் போலவே அவங்க கேள்வித்தாள் ரொம்ப சுலபமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடந்து இன்னைக்கு முடிய இருக்க 12ஆம் தேர்வை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு கேள்வித்தாளில் இருக்க கேள்விகள் அதிக அளவில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ 10ஆம் வகுப்பு தொடங்கி இருக்க இந்த சமயத்தில் இந்த மாணவர்களும் அது மாதிரியான ஒரு ரெப்படேஷன் இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பொதுத் தேர்வு, அதாவது காலாண்டு அரையாண்டு தேர்வையும் ஒரு பொது தேர்வாகவே எழுதிட்ட பிறகு முதல் முறையாக இந்த மாணவர்கள் இந்த பொது தேர்வை சந்திக்கிறாங்க. அதனால இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அது தவிர இந்த பொது தேர்வுக்காக அரசு தேர்வுகள் இயக்ககத்திலேருந்து நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மாவட்ட தேர்வு குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித் தலைவரோட தலைமையில் அந்த தேர்வு குழுவில் காவல் கண்காணிப்பாளர், வருவாய் அலுவலர் போன்ற மாவட்ட நிர்வாக குழுவில் இருக்கிற நபர்களும் கூட இந்த தேர்வு குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த மாவட்ட தேர்வு குழு தான் 12ஆம் வகுப்பா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தொடங்கி இருக்க இந்த 10ஆம் வகுப்பு தேர்வுகளையும் முழுமையாக எல்லா தேர்வு மையங்களையும் போய் கண்காணிக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர் தலைமையில கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது பறக்கும் படை அப்படின்னு சொல்லப்படுற இந்த கண்காணிப்பு குழு பணியில 4000 பேர், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில சுமார் 4000 பேர் பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. காப்பி அடிக்கிறதுல ஈடுபடுற மாணவர்களுக்கு கண்டிப்பா கடும் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு, அதாவது 2011-12 அந்த கல்வி ஆண்டுல நடந்த தேர்வுல 229 மாணவர்கள் காப்பி அடிச்சு மாட்டியிருக்கிறதாகவும் அவர்களுக்கு கடும் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அரசு தேர்வுகள் இயக்ககத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தேர்வுல எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காம இருக்கிறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கிறதாகவும் அரசு தேர்வுகள் இயக்கத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. ராஜி, தொடர்புல காத்திருங்க அபிநயா. அடுத்ததாக திருச்சியிலிருந்து இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சார்ல்ஸ். இப்ப திருச்சியில் என்ன நிலவரம்? எத்தனை மாணவ மாணவிகள் இன்னைக்கு இந்த தேர்வை எதிர்கொள்றாங்க? ராஜி, திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு 39,757 மாணவர்கள் இன்று 143 தேர்வு மையங்களில் இன்னைக்கு தேர்வு எழுதுறாங்க. முக்கியமாக இந்த தேர்வு 10ஆம் வகுப்பு தேர்வில் இன்று யாரும், அதாவது மாணவர்கள் ஒழுங்கின செயல்களில் எதுவும் ஈடுபடாமல் இருப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் தலைமையில் 40 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பணியில் மொத்தம் இந்த தேர்வு எழுதுவதற்கு மற்றும் மாணவர்களுக்கு உதவியாக, அதாவது தேர்வு தாள்களை வாங்குவதற்கும் மற்றும் வினாத்தாள்களை கொடுப்பதற்கும் மொத்தம் நேரடியாக 2000 பேர் இந்த பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. மறைமுகமாக 100க்கும் மேற்பட்ட கல்வித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இங்கு தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக 10ஆம் வகுப்பு தேர்வு இன்று தமிழ் முதல் தாள் எழுதும் மாணவர்களுடன் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களும் இன்று இருக்கிறாங்க. நான் நின்று கொண்டிருக்கும் இந்த மேலப்புதூர் பிலோமினாஸ் மேல்நிலைப் பள்ளியில் 528 பேர் நேரடியாக அவர்கள் இந்த பள்ளியில் பயிலும் மாணவிகளை தேர்வு எழுதுறாங்க. இங்கு வெளியிலிருந்து தேர்வு எழுதும் மாணவர்கள் யாரும் இங்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் வகுப்புக்கு தேர்வு எழுதும் நூற்றுக்கணக்கானோர் இங்கு தேர்வு எழுதுறாங்க. அக்கௌண்டன்சி தேர்வு அவர்களுக்கும் இன்று இங்கே எழுதி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள். இதற்காக காவல்துறையினர் இங்கு ஒவ்வொரு தேர்வு மையங்களையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து தேர்வு இங்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு மாவட்ட கல்வித்துறை அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருக்காங்க. ராஜி, காத்திருங்க சார்ல்ஸ், நம்ம தொடர்ந்து பேசுவோம். மார்டன் இணைந்திருக்கிறார் கோவையிலிருந்து. மார்டன், இப்ப கோவையில் என்ன நிலவரம்? எத்தனை மாணவ மாணவிகள் இந்த தேர்வு எதிர்கொள்றாங்க? எத்தனை தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன?
கோவை கல்வி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இங்கே 108 மையங்கள் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ரெகுலராக தேர்வு எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக தனியாக மையமும், அதே போல் தனித்தேர்வர்கள் பிரைவேட்டாக வெளியிலிருந்து எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தனியாக தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கோவை கல்வி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 39,095 மாணவ மாணவிகள் இந்த தேர்வு எழுதுகிறாங்க. அதே போல் பார்த்தோம்னா, அதாவது இந்த மாணவர்கள் இந்த காப்பி அடிப்பது மற்றும் இதை அடுத்தவர்களை பார்த்து எழுதுவது இது போன்ற செயல்களை தடுக்கும் விதமாக 25 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் 25 பறக்கும் படைகள், ஒவ்வொரு பறக்கும் படையிலும் 6 ஆசிரியர் குழு, அதாவது முதன்மை கண்காணிப்பாளர், கூடுதல் முதன்மை கண்காணிப்பாளர், அதே போல் கல்வித்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுக்கள் அந்த கண்காணிப்பு குழு அதில் குழுவில் இடம்பெற்றிருப்பாங்க. பொதுவாக பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு தொடங்கிய ஒவ்வொரு தேர்வு மையங்கள்லேயுமே ஒரு உணர்ச்சிகரமான காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதாவது பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை அந்த தேர்வு மையங்கள் உள்ள வாயிலில் சென்று வழி அனுப்பி நல்லா சிறப்பாக தேர்வு எழுதணும் அப்படின்னு அவங்க வாழ்த்து தெரிவித்து அனுப்பி வச்சாங்க. அதே போல் இறுதிக்கட்டமாக அவங்க இந்த தேர்வு எழுதுவதற்காக உள்ளே செல்லக்கூடிய நிலைமையில் அந்தந்த பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு எப்படி தேர்வுத்தாள்களை எப்படி எளிமையாக கையாள்வது, அதே போல் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இந்த வகையில் பதிலளிப்பது, இது போன்ற இறுதிக்கட்ட டிப்ஸ்களும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ராஜேஸ்வரி, நீங்க காத்திருங்க மார்ட்டின். இப்ப அடுத்ததாக மதுரையிலிருந்து இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சிந்தலை பெருமாள். அவர்கிட்ட பேசலாம். சிந்தலை பெருமாள், இப்ப மதுரையில என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு SSLC பொது தேர்வுகளுக்காக? ராஜி, இப்போது மதுரையில் நடக்க இருக்கிற இந்த SSLC பொதுத் தேர்வை பொறுத்தவரை அதாவது 45,477 பேர் எழுதுகிறார்கள். இந்த தேர்வுக்காக பறக்கும் படைகள், மாவட்ட கல்வி அலுவலர் உசிலம்பட்டி, மாவட்ட கல்வி அலுவலர் மேலூர், மதுரை மாவட்ட கல்வி அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளின் தலைமையில் அந்த பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது நீங்கள் மாணவர்கள் தேர்வு எழுதும் அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். இவர்கள் அதாவது தேர்வுக்கு சரியாக 10 மணிக்கு இவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு 10:10 வரை இவர்களது வினாத்தாள்களை அதாவது படித்து பார்ப்பதற்காக அந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அது தவிர 10:10 to 10:15 வரை, அதாவது 5 மணித்துளிகள் அவர்களுக்கு அந்த விடைத்தாளில் தங்களது பெயர்களை பதிவு செய்வது மற்றும் உள்ளிட்ட பல்வேறு அந்த சிறு சிறு பணிகளுக்காக அந்த ரெஜிஸ்டர் நம்பர்களை பதிவு செய்வது உள்ளிட்ட இதுகளுக்காக 5 நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அப்புறம் அதாவது சரியாக தற்போது 10:15க்கு இப்போது அந்த தேர்வுகள் தொடங்கி இருக்கிறது. அந்த தேர்வுகள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள். மேலும் தனித்தேர்வுகளுக்காக பல்வேறு இடங்களிலும், அதாவது மதுரை, மேலூர், உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அவர்களுக்கு தனித்தேர்வுகளுக்கும் இதே போன்று மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவலில் பல்வேறு பள்ளிகளிலும் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ராஜி, சிந்தலை பெருமாள், நீங்க தொடர்புல காத்திருங்க. மார்ட்டின், சார்ல்ஸ் மற்றும் சிந்தலை பெருமாள், உங்க 3 பேருக்கும் ஒரு பொதுவான ஒரு கேள்வி. அதாவது இப்ப உங்க பகுதிகளில் எந்த அளவுக்கு மின்வெட்டு பிரச்சனை அங்க அதிகம் இருக்கு? இப்ப அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு சிரமத்திற்கு ஆளானாங்க? எப்படி இந்த தேர்வுக்கு தாங்கள் தயாரானதா உங்ககிட்ட கருத்து சொல்லியிருக்கிறாங்க? சார்ல்ஸ் முதல்ல பேசுங்க. ராஜி, திருச்சியை பொறுத்தளவு 12 மணி நேரத்திலேருந்து 14 மணி நேரம் மின்வெட்டு இருக்குது. தொடர்ந்து இந்த மின்வெட்டு அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. ஏற்கனவே 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டாங்க. தற்பொழுது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு ஏற்கனவே அரசு அறிவித்தபடி மாவட்ட கல்வித்துறை நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் இந்த தேர்வு மையங்களில் எவ்வித மின் தட்டுப்பாடும், அதாவது மின்வெட்டு ஏற்படக்கூடாது என்று மின்வாரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த பகுதிகள், அதாவது இந்த தேர்வு மையங்கள், அதாவது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அந்த பகுதியில் உள்ள மையங்களுக்கு மின்வெட்டு அதாவது இந்த காலை அந்த 10 மணியிலிருந்து 1 மணி வரை மின்வெட்டு ஏற்படாமல் இருப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட கல்வி நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியரும் உத்தரவின் பேரில் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. அது கூடுதலாக அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் அதையும் தாண்டி மின்வெட்டு ஏற்பட்டால் அவர்களுக்கு ஜென்ரேட்டர் வசதியும் அவர்கள் செய்து வைத்திருக்காங்க தனியார் பள்ளிகளில். அரசு பள்ளிகளை பொறுத்தளவு அவர்களுக்கு மின்வெட்டு இருக்காது என்ற அவங்களுடைய உத்தரவாதத்தின் அடிப்படையில் அரசு அறிவித்தபடி அவர்கள் தொடர்ந்து இந்த தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. கிராமப்புற பகுதிகள் தான் உள்ள மாணவர்களுக்கு போதிய வெளிச்சம் இருக்காது தேர்வு மையங்களில். அவர்களுக்கு தான் இந்த மின்வெட்டு ஏற்பட்டால் அவர்களால் தேர்வு எழுதுவதற்கு இடையூறாக இருக்கும். ஆகவே கிராமப்புறங்களிலும் குறிப்பாக திருச்சியை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் இது போன்ற நடவடிக்கை, அதாவது மின்வெட்டு ஏற்படாமல் இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் எடுத்திருப்பதாக நம்மிடையே தெரிவிச்சிருக்காங்க. ராஜி, மார்ட்டின், இப்ப கோவையில சுமார் 16 மணி நேரம் மின்வெட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்ப மாணவர்கள் என்ன மாதிரியான சிரமத்திற்கு ஆளானாங்க தேர்வு மையத்துல? சிந்தலை பெருமாள், நீங்க சொல்லுங்க, மதுரையில என்ன மாதிரியான பிரச்சனை? இப்ப தேர்வு மையங்கள்ல இருக்க ஏற்பாடுகள் தவிர அவங்க மாணவர்கள் முந்தின நாளே தயாராக வேண்டியிருக்கு தேர்விற்கு. அவங்க என்ன மாதிரியான எப்படி தயாரானாங்க?
ஏற்கனவே கடந்த ஒரு வருடமாக மின்வெட்டு அதிகமாக இருந்தது. அதிலும் இந்த தேர்வு தொடங்குவதற்கு சற்று ஒரு மாதத்துக்கு முன்பு வரை மிகவும் அதிகமான மின்வெட்டு இங்கே ஏற்பட்டது. எப்போது வருகிறது எப்போது போகிறது என்று தெரியாத அளவிற்கு மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மாணவர்கள் தங்களுடைய படிப்பிற்காக அவர்கள் தயாராகும் பொழுது அதாவது இரவு நேரத்தில் படிக்கலாம் என்றால் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை கரண்ட் போவதாக, அதாவது மின்சாரம் கட்டாவதாக தெரிவிக்கிறார்கள். இதனால் கண் எரிச்சல் அல்லது அந்த மெழுகுபத்தி பற்ற வைத்துக் கொண்டு படிக்கும்போது அப்போது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த கண் எரிச்சல், அதாவது குறைந்த வெளிச்சத்தில் படிப்பதால் ஏற்படுகிற அந்த பாதிப்பு, இது போன்ற பல்வேறு பாதிப்புகளால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது நன்றாக தெரிகிறது. அவர்கள் நம்முடைய பேட்டியும் கொடுத்திருக்கிறார்கள், என்ன அவர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இதனால் எப்படி தங்களால் சரியான முறையில் தேர்வுக்கு தயாராக முடியவில்லை என்பது குறித்து அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். மின்வெட்டை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது. ராஜி, அபிநயா, இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி இந்த சமச்சீர் கல்வி தொடங்கப்பட்டதற்கு அப்புறம் அவங்களுடைய காலாண்டு அரையாண்டு தேர்வுகள்லாம் இதே மாதிரியான பொது தேர்வு பேட்டர்ன்லேயே அவங்க எழுதினதாகவும் இதனால் ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ என்ன மாதிரி அந்த கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது அப்படிங்கிற விவரங்களை சொல்ல முடியுமா? அதாவது தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு முறை, அந்த முறையை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டுமே அந்த முறை வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சமச்சீர் கல்வி முறையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான, அதாவது இது வந்து 2வது ஆண்டு அப்படின்றதுனால அந்த ஒரு பாடத்திட்டத்தோட மாணவர்கள் ரொம்ப சுபிச்சம் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பொது தேர்வை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அதிகமான தேர்வுகள் வச்சு ஒரு அரையாண்டுலேருந்து காலாண்டு தேர்வுலேருந்து அரையாண்டு தேர்வுக்கு நடுவுலையே நிறைய தேர்வுகள் வந்து ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரியான பேர்ல நிறைய தேர்வுகளை நடத்தி மாணவர்களுக்கு வந்து நிறைய மன அழுத்தம் ஏற்பட்டதாகவும் நிறைய புகார்கள் இருந்தது. அதனை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு, அதாவது பொது தேர்வா அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அந்த மாணவர்களுக்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்கிறதாவே சொல்லலாம். ஏன்னா தனியார் பள்ளிகளிலுமே நிறைய பேர் வந்து இந்த அரசு பொது தேர்வா நடத்தப்படுறதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. ஆனாலும் வந்து அரசு தேர்வு இயக்கம் வந்து கண்டிப்பா இதை வந்து பொது தேர்வா தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு விடாப்படியா இருந்ததுனால தனியார் பள்ளி மாணவர்களும் இதனால பலனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், அந்த மன அழுத்தத்திலேருந்து தப்பிச்சதுக்கு. இதுல அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பொது தேர்வை ஒரு பயம் இல்லாம சந்திக்கிறதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அவர்கள் வந்து புதுசா வந்து ஒரு அதுவும் குறிப்பா வந்து 10ஆம் வகுப்பு தேர்வை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவர்கள் வந்து முதல் முறையா அந்த பொது தேர்வை போய் சந்திக்கிறாங்க. அவர்களுக்கு ஏற்கனவே அது பொது தேர்வா நடத்தப்பட்டதுனால அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாவே இந்த மாணவர்களுக்கு வந்து கருதுறாங்க. அதனால இவங்க கேள்வித்தாளை வந்து எதிர்கொள்றதும் வந்து ரொம்ப சுலபமாவே அவங்க எதிர்கொள்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடவே இந்த தேர்வை நாங்க எழுத போறோம் அப்படின்னு நிறைய மாணவர்கள் சொல்றாங்க. ராஜி, சார்ல்ஸ், இப்போ நம்ம ஏற்கனவே மார்ட்டின் பேசுறது கேட்டோம். இப்போ அப்போ வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து வாழ்த்து தெரிவித்து அனுப்பிச்சதா அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த மாதிரியான எவ்வளோ இக்கட்டான சூழலில் தங்களுடைய குழந்தைகள் வந்து தேர்வுக்காக தயாராகிறாங்கன்றத பெற்றோர்கள் பார்த்துட்டு வராங்க. இப்போ உங்ககிட்ட அவங்க எதுவும் கருத்து சொன்னாங்களா? இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எப்படி அதை சமாளித்து தங்களுடைய பிள்ளைகள் இந்த தேர்வுக்கு எதிர்கொள்கிறாங்கன்றது? நிச்சயமாக ராஜி, முக்கியமாக நீங்கள் கேட்கும் கேள்வியிலே பதில்கள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக மின்வெட்டு பிரச்சனை பெற்றோர்களை பொறுத்த அளவு அவர்கள் கூறுவதெல்லாம் ஒன்று. இன்று வந்து அவர்கள் வந்து இந்த தேர்வு எழுதும் மையங்கள் அந்த வாசல் வரைக்கும் அவர்கள் வருகிறார்கள் என்றால், ஏனால் தங்களுடைய மாணவர்கள் வந்து அதாவது மகன்கள் மற்றும் மகன்கள் அவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வை முதன்முறையாக அவர்கள் சந்திக்கும் பொழுது ஏற்கனவே இரவில் வந்து அவர்கள் சரியாக தூக்கம் இல்லாமல் அவர்கள் வந்து படிப்பதற்கும் அவர்களுக்கு இந்த மின்வெட்டினால் அவர்கள் மிகவும் வந்து கடினப்படுவது மட்டும் இல்லாமல் அவர்கள் சரியாக உறக்கம் இல்லாததால் அவர்கள் இந்த தேர்வை வந்து எழுதுவதற்கு சிரமப்படுவார்கள். ஆகவே அவர்களுடன் கூட வந்தால் அவர்களுக்கு வந்து மேலும் ஆறுதலாக இருக்கும். அவர்கள் எந்தவித பயமும் இல்லாமல் இந்த தேர்வை எழுத முடியும். மின்வெட்டை வந்து உடனடியாக அந்த இரவு நேரங்களில், முக்கியமாக இப்போ தற்பொழுது திருச்சியை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளையும் பார்த்தால் இரவு நேரங்களில் 1 மணி நேரம் மின்வெட்டு, அதாவது 1 மணி நேரம் மின்சாரம் இருந்தால் அடுத்த 1 மணி நேரத்துக்கு மின்வெட்டு ஏற்படுகிறது. இதேபோல் தொடர்ந்து இருந்தால் அவர்கள் இரவில் படிக்கவும் முடியாது. அதனால் அவர்கள் உறக்கம் கலைந்து அவர்கள் மிகவும் வந்து அந்த தேர்வுக்கு தயாராவதில் சிரமம் ஏற்படுகிறது. இது போன்ற நிலையை தமிழக அரசு கருத்தில் கொண்டு இந்த தேர்வு நாட்களிலாவது இரவு நேரங்களில் மின்சார வெட்டு இல்லாமல் பகலில் அவர்கள் தேர்வு எழுதும் பொழுது தேர்வு மையங்கள் தவிர மற்ற நேரங்களில் மின்சார வெட்டை ஏற்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்பதே அவர்கள் முக்கியமாக கருத்தாக வைக்கிறார்கள். இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு முடியும் வரையாவது இந்த நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய முக்கிய குறிக்கோளாக மற்றும் முக்கிய கருத்தாகவும் இருக்கிறது. சிந்தலை பெருமாள், இப்போ அங்கே இருக்கக்கூடிய தனித்தேர்வர்கள் எத்தனை பேர், இப்போ அவங்க எப்படி இந்த தேர்வை எதிர்கொள்கிறாங்க?
ராஜி, இப்போ தனித் தேர்வுகளை பொறுத்தவரை மதுரை மேலூர் கல்வி மாவட்டத்தில் ஒரு மையமும், உசிலம்பட்டி கல்வி மாவட்டத்தில் 2 மையமும், மதுரை கல்வி மாவட்டத்தில் 3 மையங்களும் ஆக 6 மையங்கள் தனித் தேர்வர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கும் அந்த ஸ்டாண்டிங் ஸ்குவாட் என்று சொல்லப்படுகிற அங்குள்ள அந்த கண்காணிப்பாளர்கள் பணியில் இருக்கிறார்கள். இது தவிர பறக்கும் படையினரும் அங்கே ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. தற்போது மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு பள்ளியாக அல்லது பல்வேறு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆக தனித்தேர்வர்களுக்கு முறையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு அங்கும் அனைத்து விதமான கண்காணிப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ராஜி, அபிநயா, இப்போ மாணவர்களுக்கு தொடர்ந்து இந்த தேர்வு நடக்க போது வரும் 12ஆம் தேதி வரைக்கும் இதற்கு வேற என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நிர்வாக தரப்புல இருந்து? 10ஆம் வகுப்பு தேர்வை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி வரை இருக்கு. அவர்களுக்கான அந்த அதாவது தேர்வு அட்டவணையும் கூட படிப்பதற்கு ஏதுவாக அந்த அட்டவணை வந்து தயார் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தேர்வு முடிகிற வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் நம்ம மாவட்டங்கள்லேருந்து செய்தியாளர்கள் சொன்ன மாதிரி தேர்வு மையங்கள்ல தடையில்லா மின்சாரம் வழங்குறதுக்கு அரசு தேர்வு இயக்ககத்திலேருந்து அறிவுறுத்திருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் தான் மின்வெட்டு அப்படின்றதுனால பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் இங்க தேர்வு நடக்கிற அந்த மையங்கள்ல அந்த 2 மணி நேரம் கூட, ஏன்னா 2 மணி நேரம் தான் தேர்வு அப்படின்றதுனால அந்த நேரத்துல கூட வந்து அவங்களுக்கு அந்த இடையூறுகள் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப கவனமா இருக்காங்க. பெரும்பாலும் இங்க இருக்க பள்ளிகள்ல ஜெனரேட்டர் வசதிகள் வந்து செய்து கொள்ளப்பட்டிருந்தாலும் அந்த 2 மணி நேரம் மின்வெட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் தயார் செய்யறப்பவும் கூட மின்வெட்டு வந்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அதாவது இந்த தேர்வு அரசு தேர்வுகள் இயக்ககத்திலிருந்து அந்த தேர்வு மையத்துல ஒவ்வொரு மையத்திலுமே வந்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி வினாத்தாள் காப்பிடங்கள்லயும் வந்து போலீஸ் பாதுகாப்பு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. போலீஸ் பாதுகாப்பு மட்டும் இல்லாம பள்ளி கல்வித்துறை கீழே இருக்க காவலர்களும் வந்து ஒவ்வொரு வினாத்தாள் காப்பிடங்கள்லயும் வந்து பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அதனால இந்த தேர்வுகள் வந்து நடந்து முடிகிற வரைக்கும் எந்த அசம்பாவிதங்களும் நடக்காம இருக்கிறதுல வந்து அரசு தேர்வுகள் இயக்ககமும் சரி பள்ளி கல்வித்துறையும் சரி ரொம்ப கவனமாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ராஜி, நிச்சயமா அபிநயா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி சென்னையில மட்டும்தான் இந்த மின்வெட்டு பிரச்சனைனால மாணவர்கள் பாதிக்கப்படலை அப்படின்றது நினைக்கிறேன். ஏன்னா மற்ற இடங்கள்ல மாவட்டங்கள்ல மாணவர்கள் படும் சிரமங்களை நம்மளுடைய செய்தியாளர்கள் விவரமா சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி.